ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை இந்த பேனில் சேர்த்து இது கூடவே 1/3 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா கரைஞ்சிட்டா மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டின வெள்ளை கரைசலை மறுபடியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை. இப்போ நல்லா தலை கொதிச்சு வரணும். பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். இதை கொஞ்சமாக ஒரு கையில் சேர்க்க இன்னொரு கையில் கிளறிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கிளற அந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வர அளவுக்கு வந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இப்போ மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி லேசாக அழுத்துனீங்கனாலே நம்ம அந்த விரலோட தடம்லாம் பதிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாவை எடுத்து இப்படி கையில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஸ்டீமர் பிளேட்டில் வச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் தடவியும் வைக்கலாம். நான் கொஞ்சமாக வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போது இட்லி தட்டில் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டையும் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ஓரளவுக்கு கரெக்டான சூடு வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுங்க. நான் வாழை இலையில் போட்டதுனால உடனே கூட எடுத்துடலாம். நீங்கள் இட்லி தட்டில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா அடியிலலாம் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப வாசனையான ரொம்பவே சுவையான சத்தான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.